ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 16ஆம் வாரத்தை தாய் திருச்சபையோடு இணைந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகத்திலே, குறிப்பாக நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்த்தோம் என்றால், திருத்தூதர்கள் தங்களுடைய நற்செய்தி பணிக்காக இயேசுவால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அனுப்பப்பட்டவர்கள் இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவாறு நற்செய்தி பணியை செய்து முடிக்கிறார்கள். செய்து முடித்து திரும்புகிறார்கள். இப்பொழுது நிச்சயமாக அவர்கள் களைப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் களைப்பாக இருப்பதை இயேசு அறிந்து கொண்டு அவர்களை தனிமையான ஒரு இடத்திற்கு ஓய்வெடுக்க செல்லுமாறு அவர்களை பணிக்கிறார். அவர்களோடு அவரும் செல்கிறார். அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக வருகிற பொழுது அங்கே பெருந்திரளான மக்கள் ஏற்கனவே கூடியிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடனே திருத்தூதர்களுக்கு அல்லது இயேசுவுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் அல்லது உணர்ச்சி எழுந்திருக்கும்? கிட்டத்தட்ட பல நாட்களாக பல இடங்களுக்கு கால்நடையாக சென்று பணி செய்திருக்கிறார்கள். ஓய்வில்லாமல் பணி செய்திருக்கிறார்கள். இப்போ ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு இடத்திற்கு வருகிறாங்க. அங்கே பார்த்தாச்சுன்னா அங்கேயும் பல மக்கள் அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் அதை பார்த்த உடனே எப்படி இருக்கும்? ஆரவாரமாக இருக்குமா? அப்போ இனிமேல் கவர்மெண்ட்டை சொல்லி 12 மாதம் உங்களுக்கு வேலையை கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. இனிமேல் 12 மாதம், ஏன்னா 10 மாதம் வேலை செஞ்சுட்டு 11ஆவது மாதம் விடுமுறை நடக்கும்போது மக்கள்லாம் உங்களுடைய பணிக்காக நிற்கிற பொழுது உங்களுக்கு ஆரவாரம் ஆயிரும் இல்லை? ஐயோ, இன்னும் 2 மாதம் என்ன செய்யணும், இன்னும் சிறப்பாக வேலை செய்யணும். அப்படியா? அவங்க பார்த்த உடனே வழக்கமாக எப்படி இருக்கும்? ஒரு முறை ஒரு பங்குல பணி செய்து கொண்டு இருந்தேன். அன்னைக்கு ஏதோ கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு ஸ்கீம், அவங்களுக்கு ஞானஸ்நான சான்றிதழ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு பங்குல ஏதோ கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வருகிற பொழுது திட்டங்கள் வருகிற பொழுது அவங்களுக்கு ஞானஸ்நான சான்றிதழ் தேவை அப்படின்னாச்சுன்னா மொத்தமாக என்ன செய்வாங்க, எல்லாரும் பங்குக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ நமக்கு பங்கு தந்தையர்களுக்கு அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிடும், அவங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் தேவை. ஓய்வு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கோம், கொடுத்துட்டே இருக்கோம். மத்தியானம் கூட சாப்பிடல, ஏன்னா மாலை 5 மணிக்குள்ளாக அவர்கள் என்ன செய்யணும், அந்த சான்றிதழை இணைக்கணும். அதனால வராங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியது. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் ஏதாவது ஒரு தேநீர் அருந்தலாம் அப்படின்னு போகும்போது அப்போ தான் உட்காந்துருப்போம். அங்கேருந்து ஃபாதர் அவனு வந்தாங்க. ஒரு 5 நிமிடம் பொறுங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபாதர் அவசரம் ஃபாதர் என்ன சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எப்படி வரும்? இவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்துருந்தோம், ஒரு 5 நிமிஷம் என்ன செஞ்சோம், அதுவும் களைப்பாக இருக்கிறது வந்திருக்கோம். அந்த 5 நிமிஷம் உட்காந்துருந்தாச்சுன்னா உடனே என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். ஆனால் 5 நிமிடம் கூட பொறுமை இல்லாமல் ஃபாதர் அப்படின்னாச்சுன்னா நமக்கு எப்படி வரும்? கோவம் வரும். அப்படி தானே? அதே போல் இயேசு சீடர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏற்கனவே களைப்பு. அந்த களைப்பு மிகுதியான நேரத்தில் மறுபடியும் அங்கே பார்க்கிற பொழுது பணிக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து கோபப்படுகிறாரா? அவர்களை பார்த்து பரிதாபம் கொள்கிறாரா? இரக்கம் கொள்கிறாரா? அன்னைக்கு நற்செய்தியில் என்ன வாசித்தோம்? இரக்கம் கொள்கிறாரா? உறுதியா? பரிவு கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிவு எல்லாம் ஒன்று தானே, வித்தியாசம் இருக்கு. பரிவு என்பது பரிதாபம் அல்ல. பரிதாபம் என்பது உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டது. சாலையில் நம்ம நடந்து போகிறோம், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு. அவரை பார்த்த உடனே நமக்குள்ளாக என்ன வரும்? ஒரு உணர்ச்சி வரும், ஒரு பரிதாபம் வரும். பரிவு என்பது பரிதாபம் அல்ல. பரிவு என்பது உணர்வுகளுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடியது. உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்ச்சி என்பது உடல் சார்ந்தது, அதுதான் பரிதாபமாக வெளியே வருகிறது. ஆனால் உணர்வுகள் என்பது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது. அது ஆன்மாவுக்குள்ளாக இருந்து எழுந்து வருவது. நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவர்கள் துன்பப்படுவதை பார்த்து நமக்கு என்ன வரும்? பரிதாபம் வரும். ஏன்னா அது மனித இயல்பு, அது உடலுடைய இயல்பு. ஒருத்தர் கஷ்டப்படுகிற பொழுது பரிதாபம் வரும். ஆனால் பரிவு இருக்கிறதா என்றால் ஒரு கேள்வி. ஆனால் இயேசுவுக்குள்ளாக அந்த பரிதாபத்தை கடந்து அவருக்குள்ளாக பரிவு இருக்கிறது.
அந்த உணர்வுகளுக்குள்ளாக சென்று அவர்களுடைய நிலையை அறியக்கூடிய அந்த பண்புக்கு பேர் தான் பரிவு. அது இயேசுவிடத்திலே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிற பொழுது இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த அடிமையினுடைய அந்த நுகத்துவம் கண்டு அவர்கள் அழுகிறார்கள். அந்த அழுகுரலை கேட்டு இறைவன் அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். கடவுள் பரிவுள்ளவர். கடவுள் வெறுமனே பரிதாபம் கொண்டிருக்கிறவர் கிடையாது. கடவுள் நம்மீது பரிவு கொண்டிருக்கிறவர். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் இஸ்ராயேல் மக்கள் மீது கொண்டிருப்பது பரிவாக வெளிப்படுகிறது. என் மக்கள் எகிப்திலே படக்கூடிய துன்பங்களை கண்டேன். அங்கே இஸ்ராயேல் மக்கள் பட்ட அந்த துன்பங்களை கண்டு கடவுள் பரிவு கொள்கிறார். அந்த மக்களுடைய உணர்வுகளுக்குள்ளாக, அந்த மக்களுடைய நிலையிலிருந்து கடவுள் அவர்களுடைய உணர்வுகளை அவர் அறிந்து கொள்ளுகிறார். அதுதான் பரிவு. அதைத்தான் நல்ல சமாரியன் அந்த ஓமையிலும் நாம் பார்க்கிறோம். ஒருவன் அடிபட்டு கிடக்கிறான், 2 பேர் போறாங்க. அவங்க 2 பேரும் அடிபட்டு கிடக்கிற மனிதரை பார்த்து அவர்களுக்கு கண்டிப்பாக பரிதாபம் இருந்திருக்கும். பரிதாபம் இல்லாம யாராவது இருப்போமா? சாலையில் யாராவது ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, கண்டிப்பா நமக்குள்ள என்ன வரும்? பரிதாபம் வரும். அதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. எல்லாருக்கும் கண்டிப்பாக பரிதாபம் வரும். ஆனா பரிவு வருமா? பரிவுன்னு அர்த்தம், அந்த சமாரியன் அடிபட்டு கிடக்கிற மனிதரை பார்த்து என்ன செய்யறான்? அவனை தூக்கி எடுத்துட்டு, அவனுக்கும் வேலை இருந்திருக்கும். ஒரு குருவை போல அல்லது கடந்து சென்ற லேவியரை போல அவனுக்கும் பல வேலைகள் இருந்திருக்கும். ஆனா அவனுக்குள்ளாக இருந்தது என்னது? பரிதாபத்தை கடந்து பரிவு இருந்தது. எனவே ஒருவேளை அந்த இடத்தில் நான் அடிபட்டு கிடந்திருந்தால் நான் என்ன நினைப்பேன்? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அடுத்தவருடைய அந்த நிலையிலிருந்து நாம் சிந்திப்பது, அடுத்தவருடைய எண்ணத்திலிருந்து நாம் சிந்திப்பது, அதுதான் பரிவு. அதைத்தான் இயேசு கொண்டிருந்தார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிவு கொண்டிருக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய அழைப்பாக இருக்கிறது. இயேசுவினுடைய இந்த உணர்வு நமக்கு மட்டுமல்ல, முதலில் சீடர்களுக்கு, அடுத்து அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு, அதே போல நமக்கும் இயேசு விடுக்கக்கூடிய அழைப்பு, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் பரிவுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். பரிவு என்பது என்ன? நாம் ஒவ்வொருவரும் பரிவுள்ளவர்களாக மாற முடியுமா? இயேசு கடவுளுடைய மகன். அவருக்கு ரொம்ப எளிது. அவர் பரிதாபத்தை கடந்து மற்றவர்கள் மீது பரிவு கொள்வது என்பது வெகு எளிதாக இருந்திருக்கலாம். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு இந்த பரிவு என்பது எட்டக்கூடிய கனியா? இந்த பரிவு என்பது நம்மால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரமா என்று பார்த்தோம் என்றால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாமும் மற்றவர்கள் மீது பரிவு காட்டக்கூடிய அந்த இலக்கை அடைய முடியும். எனவேதான் சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் 2 தன்மைகள் இருக்கிறது. ஒன்று மனித தன்மை, இன்னொன்று இறைத்தன்மை. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனித தன்மையை கடந்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நாம் அடைகிற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் மீது பரிவு காட்டக்கூடியவர்களாக என்ன செய்கிறோம்? நாம் மாறுகிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? இந்த மனித தன்மையை கடந்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை அடைவது. அந்த தெய்வீக தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைகிற பொழுது நம்முடைய பார்வை மாற்றம் பெறுகிறது. இந்த உலகத்துல பல மனிதர்கள் பிறக்கிறோம், ஆனா ஒரு சிலர் தான் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய அல்லது இந்த உலகத்தை தன்வயப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை பெறுகிறார்கள். எப்படி அவர்கள் மட்டும் பெறுகிறார்கள்? இந்த உலகத்தில் புத்தர் அவர் இருந்திருக்கிறார். பல மனிதர்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய அந்த தன்மையை பெற்றிருந்தார். எப்படி அவரால் முடிந்தது? இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ போதகர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை விட மக்கள் இயேசுவின் பின்னால் அணிதிரண்டு சென்றார்கள். எதற்காக? இப்படி இந்த உலகத்திலே இந்த உலகத்தை, உலக வரலாற்றை மாற்றிய பல போதகர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களால் இந்த மக்களை எப்படி வசியம் செய்ய முடிந்தது? எப்படி அவர்களை கவர்ந்தெழுக்க முடிந்தது? ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளாக இருந்த அந்த தெய்வீக நிலையை அவர்கள் அடைந்திருந்தார்கள். அந்த தெய்வீக நிலையை நாம் எப்படி அடைய முடியும்? நம்மால் முடியும். அதற்குத்தான் தாய் திருச்சபை நமக்கு பல்வேறு வழிபாட்டு முறைகளை தந்திருக்கிறது. திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். அது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை அடைவதற்கான ஒரு வழிமுறை.
ஜெபமாலை சொல்கிறோம், பக்தி முயற்சிகளில் நாம் பங்கெடுக்கிறோம், பல்வேறு திருப்பயணங்களை மேற்கொள்கிறோம். இவை அனைத்துமே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை அடைவதற்கு தாய் திருச்சபை நமக்கு தந்திருக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகள். புனிதர்களுக்கு திருவிழா எடுக்கிறோம். எதற்காக? நாமும் அவர்களைப் போல அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த தெய்வீக தன்மையை, தெய்வீக நிலையை அடைந்து அவர்கள் இந்த உலகத்தில் பலருக்கு வழிகாட்டியது போல நாமும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதுதான். எனவே நாம் பங்கெடுக்கக்கூடிய வழிபாடுகள், நாம் பங்கெடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், நாம் செய்யக்கூடிய ஜெபங்கள், நாம் மேற்கொள்ளக்கூடிய பக்தி முயற்சிகள், இவை அனைத்துமே நம்மை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மைக்கு அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும். அப்படி அழைத்து செல்லவில்லை என்றால் நாம் பங்கெடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளினால் எந்த விதமான பலனும் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை நாம் அடைகிற பொழுது நிச்சயமாக நாமும் பரிவுள்ளவர்களாக மாறுகிறோம். இந்த சமூகத்தின் மீது நமக்கு இயல்பாக அக்கறை ஏற்படுகிறது. இந்த உலகத்தின் மீது நமக்கு அக்கறை ஏற்படுகிறது. இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய சமூக பொறுப்பு நமக்குள்ளாக இயல்பாக எழுகிறது. எப்பொழுது நாம் அந்த தெய்வீக தன்மையை அடைகிற பொழுது நாமும் பரிவுள்ளவர்களாக நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். ஆக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் பரிவுள்ளவராக வாழ்ந்தார். அவர் பரிவுள்ளவராக வாழ்ந்தது அவர் மட்டும் வாழ்ந்து செல்வதற்காக அல்ல, அவரை நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், அவரை பின்பற்றுவோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிற நாமும் அவரை போல இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் பரிவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று அந்த பரிவு என்கிற அந்த விழுமியத்தை வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளில் முழுமையாக பங்கெடுத்து நாமும் மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்வு மூலமாக பரிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமன்.